செஞ்ச கொலை நீங்களே ஒத்துக்கிட்டா விசாரணைக்கு அவசியம் இருக்காது. இல்ல விசாரணை ஆரம்பிக்கணுமா? எங்களுக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கய்யா. ஆமாங்கய்யா, நாங்க எந்த தப்பும் செய்யலையா. அப்போ விசாரணை ஆரம்பிக்க வேண்டியதா? யோ ஆரம்பிங்க. நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர். எவன்டாடி? அந்த வாத்தியாரை வெட்டி கொண்டு வந்த நான் தான். என்னடா சொல்ற? என்ன மாதிரி ஒரு வெட்டியா குடும்பத்துக்கு அந்த வாத்தியார் செஞ்ச வன்கொடுமை இனி இந்த சமூகத்துல யாருக்குமே நடக்க கூடாது. அதனாலதான் நீதிமன்றம் கொடுக்க வேண்டிய தண்டனைய என் கையால நானே கொடுத்தேன். அந்த வாத்தியாரை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்க கிட்ட இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்க மாட்டீங்க. ஐயா ஐயா முடியலையா? ஐயா தெரியாம வந்துட்டியா? ஐயா ஐயோ பண்ண மாட்டேயா? ஐயா வலிக்குதியா? ஐயா எரியா? ஐயா முடியலையா? ஐயா இன்னும் பண்ண மாட்டேயா? தெரியாம மாட்டேயா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. முடியலையா? ஐயா ஐயோ ஐயா முடியலையா? ஐயா முடியலையா? வலிக்குதியா? ஐயா இன்னும் பண்ண மாட்டேயா? இன்னும் கண்டிப்பா பண்ண மாட்டேயா? ஐயா முடியலையா? ஐயா முடியலையா? ஐயா ஐயா எதுக்காக இவனுக்கு இந்த தண்டனை தெரியுமா? எங்க வீட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சினதுக்காக. நீங்கெல்லாம் எங்க நிழலத்தோட கூட அருகதை இல்லாத ஈட ஜாதி பசங்க. மீறி தொட்டங்க உங்களுக்கு இதே கதிதான். ஏய், அந்தி சாயிர வரைக்கும் இங்கே கிடந்து சாகுடா. ஐயா நான் கொஞ்சம் இல்லைங்கய்யா, குழந்தை கழுத்தடி கீழே விழுந்துச்சு தாயா தூக்கி விட்டேன். அதுக்காயா இவ்வளோ பெரிய தண்டனை?
இந்தா. வழக்கமா கொடுக்கறத விட குறைச்சலா இருக்குங்களே. செத்தது என் பாட்டம் தான், என் அப்பன் சாவட்டும் சேர்த்து தரேன். இவங்கெல்லாம் நம்மளா பார்த்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. குடி மச்சான் குடி, நீயும் குடி தம்பி குடி. ரொம்ப நல்ல சார். வாப்ல வா, வை வை வை. மீன் வையே. சம்பாதிக்கிற காசையும் இப்படி குடிச்சு அடிச்சுட்டா நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நாம உசுரோட இருப்போமா இல்லையாங்கிறது என்ன நிச்சயம்? இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான பாருப்புல. சரியா சொன்ன மச்சான். அஞ்சல வீர எங்க போயிருக்கான்? அதோ வராங்களே. நெல்லு வீரையா. சொல்லுங்கய்யா. பெரிய கரை பேச்சு பெரிய மனுஷன் ஆயிட்டால. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டுக்கு அழிச்சுக்கிறாங்களாம். சரி, இத ஊர் முழுக்க தண்டரை போட சொல்லி ஐயா உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். இப்பவே ஆரம்பிச்சிடுற. வாத்தியார் ஐயாவுக்கும் பிரசிடென்ட் அம்மாவுக்கும் வணக்கங்க. நல்லா இருக்கியா வீரையா? ஏதோ இருக்குங்கய்யா. நீ வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறல்ல? ஆமாங்கம்மா, எனக்குன்னு இருந்த ஒரு சின்ன குடிசையும் நம்ம விரும்மாண்டிய